وأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் கவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்திற்கு நடுவசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் எங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமிலே தனியான ஒரு பாடம் இருக்கிறது. அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் மினல் ஈமான் என்கிற தலைப்பிலே இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அந்த பாடத்தை அமைத்திருக்கிறார்கள். நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஈமானில் உள்ளவைகள், ஈமானுடைய ஒரு பகுதி. அதிலே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதனுடைய முக்கியத்துவம் குறித்த 2 ஹதீஸ்களை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து, நபிக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது வழி, அதுஉ இலல்லாஹி அலா பசீரத்தின் அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் அல்லாஹ்வின் பால் உங்களை தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில், தெளிவான அத்தாட்சிகளின் அடிப்படையில் உங்களை அழைக்கிறோம். வமா அன மினல் முஸ்ரிகீன், நான் இணை வைப்பாளர்களில் உள்ளவன் அல்ல, இதை நீங்க மக்களுக்கு சொல்லிருங்க அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதிலே நபியும் அவரை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப இந்த பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு அல்லது உலக வளங்கள் இவற்றை வைத்து அவன் தன்னால் முடிந்த வரைக்கும் இதை செய்ய வேண்டும். இந்த அல்லாஹ்வின் பால் அழைத்தல் என்கிற இந்த விஷயத்தை செய்கிற போது மூமின்களுக்கு மத்தியில் நேசமும் சிநேகமும் அடிப்படையாக கொண்டு ஒன்றுபட்ட ஒரு தன்மையோடு இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட வேண்டும். வழமையாக ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்படக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பிரிந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதை சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குந்தும் அதாஅன், நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லஃப பைன குலூபிக்கும் பிநிஅமதிஹி, அவன் தன் அருளால் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான். அஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அந்த அருளால் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சகோதரர்களாக நீங்கள் ஆனீர்கள். வகுந்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். வஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாத்தார். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா
நீங்கள் ஒன்றுபட்டிருங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்திருங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆனீர்கள். சகோதரர்களாக ஆனது அல்லாஹ்வுடைய அருள் என்றால், உங்களுக்குள் எதிரியாக இருந்தது அல்லாஹ்வுடைய அருளுக்கு எதிரானது. நீங்கள் சகோதரர்கள் ஆனத நிலையை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், நரகின் விளிம்பில் இருந்தீர்கள் நீங்கள், அதிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாத்தார். ஈமான் இல்லாமல் உங்களுக்கு மத்தியில் பகைமையோடு இருந்தது, நரகின் விளிம்பில் இருந்தது. ஈமான் பெற்று உங்களுக்கு மத்தியில் சகோதரர்களாக ஆனது நரகின் விளிம்பில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டது. அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனின் அடிப்படையில் ஒன்றுபட்டு இருப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் பிரிந்து போவதனுடைய துர்ப்பாக்கிய நிலையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத்தில் ஆரம்பகால பிளவுகள் தவ்வாவின் பேரில் உருவானது. என்ன தவ்வாவின் பேரில்? தவ்வாவுல ஏற்பட்ட ஒரு தீவிர போக்கினால் ஒரு பிளவு ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முன்னறிவிப்பும் செய்திருந்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருளை பங்கு வைக்கிறார்கள். அப்போது ஒருவர் வந்து சொல்கிறார், யா முஹம்மத் இஅதில், முகமதே நேர்மையாக பங்கு வையுங்கள். இது அல்லாஹ்வுடைய முகத்துக்காக செய்யப்படக்கூடிய பங்கீடு இல்லை, இது அல்லாஹ்வுக்காக செய்யற பங்கீடு இல்லைன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருட்கள் சதக்காக்கள் வந்தால் பங்கீடு செய்வாங்க. சில நேரங்களில் தங்களுக்கு நெருக்கமான சிலருக்கு கொடுக்காம விடுவாங்க, முக்கியமான சில பேருக்கு கொடுக்காம விடுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் யுத்தம் நடக்கிறது. அந்த மக்கா வெற்றி சந்தர்ப்பத்துல தான் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனா அவர் மக்கா வாசிகளுடைய தலைவர்களோட ஒருவர். முஆவியா ரலியல்லாஹு அவங்க ஒரு உதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ரகசியமாக இஸ்லாத்துக்கு வந்திருந்து பிறகு மக்கா வெற்றியில தான் அவர் பகிரங்கமா இஸ்லாத்துக்கு வந்தார். அப்பதான் வந்த முஸ்லிம்கள் அவங்க. ஹுனைன் போர் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சுஃபியானுக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. இது சாதாரண அளவு இல்லை, அன்றைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிற நிலைமை. மதீனா சஹாபாக்களுக்கே சந்தேகம் வந்துட்டது, என்ன ரசூல்லா இப்படி கொடுக்குறாங்க, ஊர் பற்று வந்துட்டா ரசூல்லாக்கு, அவங்களோட குடும்ப பற்று வந்து விட்டதா என்று சந்தேகப்பட்டாங்க. கேட்டாங்க, ரசூல்லா விளக்கம் சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி என்னோட தான் இருப்பாங்க. அவங்க உமருக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அவர் என்னோட தான் இருப்பாரு. அவரே கொடுக்க ரெடி ஆகிறாங்க. இவங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க, இவங்களை பலப்படுத்தணும், எங்க கைவிடப்படல, எங்களுக்கு பெரிய ஒரு சக்தி எங்களுக்கு இருக்குது, எங்களை நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். அவர் ஒரு சமுதாயத்துல தலைவரா இருந்தவர், அதை விட்டுட்டு வந்திருக்கிறார். இப்ப அந்த சமுதாயத்தின் தலைவர் அவர் இருக்க மாட்டார், இங்க போனா கீழ்மட்ட நிலையில் இருப்பார். ஏன்னா மூத்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், அவங்களோட இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்பை உண்டாக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் போது நெருக்கம் பார்த்து கொடுக்கல, சில பேர் தூரமாக்கிறவங்களை கிட்டவாக்குறதுக்கு கொடுப்பாங்க. அந்த நுணுக்கம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வோட இருந்த சஹாபாக்களுக்கு தெரியும். இந்த மனிதர் முகமதே நேர்மையா பங்கு வைங்க, இது அல்லாஹ்வுக்காக செய்த பங்கீடு இல்ல என்று சொல்றார். அவருடைய நினைப்பு என்னன்னா, நான் தீமையை தடுக்கிறேன், ஒரு அநியாயம் நடக்குது அதை நான் தடுக்கிறேன்ங்கிறது அவருடைய நினைப்பு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் அவருக்கு விளங்கல. அப்ப கூட இருந்த ஒரு ரசூலுல்லாஹ்க்கு கவலை வருது, இல்லம் ஆதில் பமையாதில், நான் நேர்மையா கொடுக்கலன்னா வேற யார் நேர்மையா கொடுக்க போகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருள் செய்யட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இதைவிட அதிகமா அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இதைவிட அதிகமா அவங்கள நோவிச்சாங்க. மூசா நபியும் பொறுத்து கொண்டார், நானும் பொறுத்துக் கொள்றேன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருந்து ஒரு சஹாபி சொல்றாரு, யார சொல்ல விடுங்க, அந்த முனாஃபிகிற கழுத்தை வெட்டுறேன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விடுங்கல, அல்லஹு யுஸல்லி, அவர் தொழுகிற ஒருவரா இருக்கலாம், விடுங்கன்னு சொல்றாங்க. கூட இருந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், எத்தனையோ பேர் தங்களோட வாயால ஈமானை பத்தி சொல்றாங்க, ஆனா அவங்களோட உள்ளத்துல அது இல்ல என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
யாருடைய உள்ளத்தையும் புலந்து பார்க்குமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லல, வாயால சொன்னா நான் நம்பிட்டு போயிடுவேன் என்று சொல்றாங்க. உண்மையிலேயே அவன் கொல்லப்படக்கூடிய ஒரு ஆள், கொல்லப்பட வேண்டிய ஒரு ஆள். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆளை கொண்டா வெளியில கதை எப்படி போகும்னா, முகம்மது தன் தோழர்களை கொள்கிறார்னு போகும். புதுசா இஸ்லாத்துக்கு வரவனுக்கு இஸ்லாத்துல இங்க அங்க போனா அந்த ஆள் கொள்ளுவார், இங்க இருந்தா இவன் நம்மளை கொள்ளுவான்னு சொல்லி இஸ்லாத்துல பரம்பரைக்கு அது தடையா இருக்கும். வெளியில உள்ளவனுக்கு அது சஹாபின்னு தெரிவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்துல ஒரு முன்னறிவு செஞ்சாங்க, இவனுடைய சந்ததியில ஒரு கூட்டம் வருவார்கள், குர்ஆனை ஓதுவாங்க, அவனோட தொண்டைக்கு கீழே அது போகாது, அழகா தொழுவாங்க. அவங்களோட தொழுகையை பார்த்தா உங்களுக்கே உங்கள் மீது குறைந்த எண்ணம் ஏற்படும். எங்களை விட நல்லா தொழுகிறாங்களே நீங்க நினைப்பீங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. அவங்களோட நோன்பை பார்த்தா உங்களுக்கே உங்கள் மீது குறைந்த எண்ணம் ஏற்படும். ஆனா ஒரு அம்பை எடுத்து விட்டா எப்படி வேகமா அது வெளியேறி செல்லுமோ அதை விட வேகமா இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாங்க. முஸ்லிம்களை கொல்லுவாங்க, காபிர்களை விடுவாங்க. அந்த நேரத்துல இவங்களை யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு நன்மை இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும் இல்லாம ஒரு ரிவாயத்துல சொல்றாங்க, அப்ப நான் இருந்தால் ஆது சமூது சமுதாயம் அழிக்கப்பட்டது போல அவங்களை அழிப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இந்த கூட்டம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதுல உள்ள தலைவனா இருக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் சொன்னாங்க, அவனோட மார்பு பெண்களுடைய மார்பை போல பெரிசா இருக்குன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு எதிராக போர் நடந்துச்சு. அந்த போர்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை சொன்னாங்க, போய் தேடி பாருங்க இந்த அடையாளத்தோட யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி. கொல்லப்பட்டவங்களோட ஜனாசாக்கள் இந்த அடையாளத்தோட யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்கன்னு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளத்தோட அந்த கூட்டத்தினுடைய தலைவன் இருந்தார். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு திருப்திப்பட்டு கொண்டாங்க, நான் ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்ன ஆக்களை தான் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சாங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அப்படி சொன்னவருடைய நம்பிக்கை என்னன்னா, நான் பெரிய ஒரு சீர்திருத்தத்தை செய்யறேனுங்கிறத அவரோட நம்பிக்கை. ஆனா அவங்க சீர்திருத்தம் என்கிற பேர்ல சீர்கேட்டை உருவாக்குனாங்க. அவங்கள்ட்ட ஏற்பட்ட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, தவறுகளை இஸ்லாம் சொன்னதை விட அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சாங்க. தீமைகளை இஸ்லாம் சொன்னதை விட அதிகமா கண்டிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முடிவுல என்ன நிலைக்கு வந்தாங்கன்னா, பெரும்பாவம் செய்யக்கூடிய எல்லாரும் காபீர்கள் என்கிற முடிவுக்கு வந்தாங்க. பெரும்பாவம் செஞ்சா காபீர், அவன் நிரந்தரமா நரகத்துல இருப்பான், ஒரு நாளும் சொர்க்கம் போக மாட்டாங்க என்கிற முடிவுக்கு வந்தாங்க. இந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கொள்கையை பின்பற்றுறவங்க பேணுதலா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, தவறுகள் செய்ய மாட்டாங்க, செஞ்சா காபீர் ஆயிடுவோமே. ஆனா இந்த முடிவோட அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, என்னன்னு கேட்டா, இஸ்லாத்துல இருந்து ஒரு ஆள் வெளியே போனா காபீரானா அவனை கொல்லணும். அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா கொல்லணும், முர்த்தது. இதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, முஸ்லிம்கள் பெரும்பாவம் செஞ்சவங்க காபீர்கள், அவங்கள கொல்றது மார்க்கம். அதுக்கு பிறகு கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட கொலை இருந்துச்சுன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு எதிராக யுத்தத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு சஹாபியையும் கொலை செய்தார்கள், அவருடைய மனைவியை கொலை செஞ்சாங்க. அவங்களோட மனைவியுடைய வயிற்றுல ஒரு புள்ள இருந்துச்சு, அந்த புள்ளையும் கொண்டாங்க. அதுக்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை விட்டு வைக்க கூடாது என்று சொல்லி டோட்டலா அவங்களை அழிக்கணும் என்று சொல்லி அவங்களுக்கு எதிராக போர் அறிவிச்சாங்க. இஸ்லாத்தின் பேரில் கொலை செஞ்சாங்க. இந்த கூட்டம் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் கொண்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவையும் அம்ர் இப்னு ஆஸ், இந்த 3 சஹாபாக்களையும் ஒரே டைம்ல கொல்லணும் சொல்லி அந்த காலத்துல டெலிபோன் வசதிகள் ஒன்றும் இல்லாத காலத்துல ஒரு இடத்துல இருந்து பிளான் பண்ணி 3 பேரும் 3 இடத்துல இருக்கிறாங்க. ஒரு ஆள் கூபால இருக்கிறார், ஒரு ஆள் சிரியாவில் இருக்கிறாரு, ஒரு ஆள் எகிப்தில் இருக்கிறார். 3 பிரதேசத்துல இருக்கிறவங்களை சேம் டைம் கொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்து திடீர்னு போகவும் மேலாது. மாசக்கணக்கா அவங்க பயணம் செஞ்சு ஒரே நாள் சுபஹ் தொழுகை நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவங்கள குத்துனாங்க. அம்ர் இப்னு ஆஸ் அவங்கள தாக்குனாங்க, அவர் தப்பிட்டாரு. அலி ரலியல்லாஹு அவங்க டேன் பண்ண சுபஹுக்கு பள்ளிக்கு வர நேரம் கொல்லண்டினாங்க. அன்றைக்கு அவர் சுபஹுக்கு பள்ளிக்கு வரல. அப்ப அந்த நேரத்துல பயங்கரமான இன்றைக்குள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் இவங்க தான் பேஸ். ஹவாரிஜின் ஒரு கூட்டம் உருவானாங்க. எந்த பேர்ல? நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்கிற பேர்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அப்ப இந்த தௌவா விஷயங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தடமாறினால், சரியான நிலையிலிருந்து தவறி போனால் பயங்கரமான மனக்குழப்பங்கள், குரோதங்கள், பிளவுகள் ஏற்படும். இதுல மூத்தசிலான்ற ஒரு கூட்டம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற ஒரு கொள்கையை அவங்களா உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு அந்த கொள்கை தான் இஸ்லாம், இதை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் முஸ்லீம் என்கிற நிலைக்கு வந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாதவங்களை சித்திரவதை செஞ்சாங்க, சிறையில் அடைச்சாங்க. அப்ப யாராவது ஒரு கொள்கையை உருவாக்கி அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய பேசிக் என்ற நிலைக்கு வந்தாங்கன்னா அதுக்கு மாற்றமா இருக்கிறவங்க மீதான வெறுப்புணர்வுகள் வளரும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே தௌவாண்டா என்ன, அதுல ஒழுங்கு என்ன, இதுல நாங்க எப்படி நடக்கணும், இது சம்பந்தமாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்துக்கூடிய வரையறைகள் என்ன, இதுல உசூல்கள் என்ன, இந்த தெளிவு எங்களுக்கு தேவை. இதுக்கு இஸ்லாம் சொன்ன வழிமுறைகள் என்ன, தௌவாவினுடைய அடிப்படை என்ன, இந்த தெளிவுகளும் எங்களுக்கு தேவை. அது இல்லைன்னு சொன்னா நாங்க நன்மையை ஏவுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறார். நான் ஏவுறது நன்மைதான் என்பது எனக்கு ஆதாரமா தெரிஞ்சிருக்கும். நான் தடுக்கிறது தீமைதான் என்பதும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எனது சுய விருப்புல உள்ள ஒரு விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு ஏவ இயலாது, ஆலோசனை சொல்லலாம். உதாரணமா இப்ப நான் வந்து ஷேட் போட்டு நான் இங்க ஜும்மா செய்யறேன். சில இடங்கள்ல ஷேட் போட்டு ஜும்மா செய்யறத மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு மிம்பர் மேடை ஒரு சவுப் போட்டிருந்தா நல்லா இருக்கும். சில நேரம் எல்லா இடத்துலையும் கொள்கை ஒரு தெளிவில்லாத ஆக்களும் வருவாங்க, ஜும்மா போடுறது சுண்ணத்து நினைக்கிற ஆக்களும் வருவாங்க. ஒரு ஆள் எனக்கு ஆலோசனை சொல்லலாம், அசரத் நீங்க இந்த ஜும்மா செய்யக்குள்ள எங்கட பள்ளியில செய்யறேன்னா சவுப் போட்டு செய்யுங்களேன்னு. இது ஒரு ஆலோசனை சொன்னா அதுல நன்மை இருக்குது, ஒரு சமூக நலன் இருக்குது. ஒரு ஆள் வந்து ஜும்மா கேட்டு வெறுப்படையாம கொஞ்சம் ஒரு உண்மையை விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் போது ஒரு ஆலோசனை சொல்லு, அப்படி சொன்னா பிழை இல்லை. நாங்க அந்த மாதிரி இடங்கள்ல போனா நாங்களும் அந்த மாதிரி தான் நடந்து கொள்றது. ஏன்னா ஜும்மாவுல இருக்கிறவனுக்கு எங்கட மேல ஒரு வெறுப்போட கேட்டுக்கொண்டு இருந்தான்னா நான் சொல்றது உண்மையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ற மனநிலை வராது, அதுக்காக நாங்க அப்படி செய்வோம். ஆனா ஜும்மா போடாமல் கொத்துபா செய்யக்கூடாது, பிரச்சாரம் செய்யலாது. ஏன் கூடாதுன்னா மார்க்க ரீதியான ஆதாரம் வேணும், வழிகாட்டல் கொடுக்கலாம். அப்ப இப்படி அந்த நம்ம ஒரு விஷயத்தை ஏவுறதாக இருந்தால் அது நன்மையாக இருக்கணும், நன்மைங்கிறதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்கணும். ஒரு விஷயத்தை தடுக்கிறதாக இருந்தா ஏன்னா மனசுக்கு விரும்பல என்கிறத வச்சு நாங்க சொல்லலாது. அந்த தடுக்கப்படக்கூடிய விஷயம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்பதற்கான விஷயம் இருக்கணும். அல்லது மார்க்க அடிப்படைகளை வைத்து பார்க்கும் போது சில மார்க்கத்தினுடைய நலன்களுக்கு இது டேமேஜை உண்டாக்குது, பாதிப்பை உண்டாக்கும். நம்ம அந்த விஷயங்கள்ல இது நலவுக நஷ்டங்களை பார்த்துட்டு நாங்க முடிவு செய்யலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தையும் சொல்லும் போது பாவிக்கிற வார்த்தை இஸ்லாம் எங்களுக்கு உள்ளத்தை உடைச்சிட்டு ஒரு ஆளோட உள்ளத்துல ஒரு கொள்கையை உண்டாக்கல. ஒரு மனுஷனை கேவலப்படுத்திட்டு அவன்கிட்ட நாங்க நல்ல ரிப்ளையை எதிர்பார்க்கல. அதனால அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிரௌனிடத்தில் அனுப்பும் போது பக்கூலா லஹு கௌலன் லையினா, நீங்கள் ஃபிரௌனுடன் பேசும்போது சொத்தான வார்த்தையில பேசுங்க, மென்மையான வார்த்தையில் பேசுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவ்வாவை பத்தி அல்லாஹு தாலா சொல்லுகிற போது உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கும் போது ஞானத்தோடு அழைங்க. சில பேரு அதாவது ஞானம் என்கிறது குர்ஆனும் சுன்னாவும் தான், உணர்ச்சிகளை வச்சு நாங்க தவ்வா செய்யல. ஞானத்தோடு அலையுங்கள். வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசங்கள் மூலமாக அலையுங்க. உபதேசம் செய்யலாம், அந்த உபதேசம் அழகிய உபதேசமா இருக்கு. வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், சில நேரம் மாற்று கருத்தோடு இருக்கிறவங்களோடு தர்க்கம் செய்ய வேண்டி வரலாம், விவாதம் செய்ய வேண்டி வரலாம். விவாதத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஹசன்டா அழகு, அஹ்ஸன்டா மிக அழகு. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பயான் பண்ணுனா பேசுனா
அந்த பேச்சு அழகான பேச்சா இருக்கட்டும். நீங்க விவாதம் செய்தால் மிக அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள். விவாதம்ங்கிறது எதிராளியை கேவலப்படுத்துறதுக்காக அல்ல, அவன் தவற உணர்த்துறதுக்கானது. அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, நான் யாரோடு வாதிட்டாலும், சில வேளை நான் யாரோடு வாதிடுறேனோ அவரிடத்தில் எனக்கு தேவையான உண்மை இருக்கலாம், அவர் மூலமா அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு உண்மையை விளங்கப்படுத்தலாம் என்கிற எண்ணத்தோடு தான் பேசுவேன்னு சொல்லுவாங்க. அதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு அழகான ஒரு கூற்றுத்தான், கௌலி ஸஹீஹுன், நான் சொல்லக்கூடிய வார்த்தை சரியானது, என்ன கருத்துப்படி சரியானது தான் நான் சொல்றேன். யஹ்தமிலுல் ஹதா, சில வேளை அது பிழையாகவும் இருக்கலாம், பிழையை நான் சரியை நம்பிட்டு இருக்கலாம். வகௌலு கைரி, எனக்கு மாற்றமா கருத்து சொல்றவங்க என்ற பார்வையில பிழையான கருத்தை சொல்கிறார்கள், சில வேளை அவர் சொல்வது சரியாகவும் இருக்கலாம். நான் தான் 100க்கு 100 சரி, மற்ற எல்லாரும் 100க்கு 100 பிழை என்கிற முடிவுல நாங்க மார்க்க விஷயங்களை அணுகிறது இல்லை. இந்த விஷயத்தையும் அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அறிஞர்கள் மார்க்க விஷயங்களில், அதாவது உடன்பாட்டோடு நடக்கிற விஷயத்திலையும், மார்க்க விஷயங்களை பிரச்சாரம் செய்யற விஷயத்திலையும் கடைபிடித்த முக்கியமான வழிமுறை இருக்கு. அதுல நம்ம பேசுற விஷயம் எதை பத்தியது, இது இஸ்லாத்தின் அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயமா? அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொன்னால் அதுல கருத்து முரண்பாட்டுக்கு இடம் இல்லை. அக்கீதாங்கிறது நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னாங்களோ அதை நம்பணும். அதுல பெரும்பாலும் இஜ்திஹாதுக்கு வழி இல்லை, விளங்குறதுக்கு முயற்சி செய்யலாமே தவிர ஆய்வுக்கு வழி இல்லை. இதுல மாற்று கருத்துக்கு அவங்க இடம் கொடுத்தது கிடையாது. இப்னு உமர் அவங்களுடைய காலத்துல ஒரு கூட்டம் கதிரை மறுக்கிறாங்க, கலாக்கதிரை மறுக்கிறாங்க. அவங்க கலாக்கதிரை மறுக்கக்குள்ள கலாக்கதிரை சும்மா மறுக்கல, இந்த கலாக்கதிர்ங்கிறது அல்லாஹ்வை அநியாயக்காரனா சொல்லும். என்னை அல்லாஹ்வே ஒரு தவறு செய்ய வச்சுட்டு என்னைய குற்றவாளின்னு அல்லாஹ் சொல்றான்னா அல்லாஹ் அநியாயக்காரன் ஆயிடுவான். இப்படி அவங்க ஒரு நியாயத்தை வச்சு கலாக்கதிரை மறுக்கிறாங்க. இந்த தகவல் அதாவது இப்னு உமர் அவங்களுக்கு வருது. அவங்களோட ஒரு ஆள் அந்த ஏரியால இருந்து ஒரு ஆள் பேசுறாரு. இப்னு உமர் அவங்க விளக்கம் எல்லாம் சொல்லல. என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இப்னு உமருக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட யாராவது ஒருவன் உகது மலை அளவு தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் அதுல இருந்து அவன் தௌபா செய்து மீளாத வரையில் அவன் அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஈமான்ல விஷயம் அது. இதுல அவங்க ஆய்வு செஞ்சாங்க, பிழை விட்டாங்க, அல்லாஹ் மன்னிப்பான்ற நிலை இல்லை. இதுல அவங்க அக்கீதாவுல முரண்பட்ட நிலை. ரெண்டாவது விஷயம் ஃபிக்ஹுடைய விஷயங்கள். ஃபிக்ஹுடைய விஷயம் தான் ஒளி செய்யறது, ஒழுவ முறிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம தொழும்போது இந்த அவுராதுகள், இதுல தக்பீர் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபிக்ஹ் விஷயங்கள். இதை பொறுத்தளவுல சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருந்தது. இது 100க்கு 100 எல்லாரும் ஒரே கருத்துக்கு உலகம் தோன்ற காலத்திலிருந்து வலிர காலம் வரைக்கும் வரமாட்டாங்க. இதுல மாற்று கருத்து இருக்கும். மாற்று கருத்துல இருக்கிறவங்களை வழிகேடரா பாக்குறல்ல, அவங்க அதுல ஆதாரம் தெளிவாக தெரிந்ததுக்கு பிறகு மனமுரண்டாக மறுப்பாங்கன்னா குற்றவாளிகள். ரசூல் நிம்பாதிமா தபையன லஹுல் ஹுதா, சத்தியம் தெளிவானதுக்கு பிறகும் யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்பட்டு வயத்தபி சபீல கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் போகாத பாதையில் போகிறார்களோ வனுவல்லிஹி மா தவல்லா, போகிற போக்கில் அவர்களை போகவிட்டு வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவங்கள நரகத்தில் சேர்ப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஏனென்று சொன்னா பிழை செஞ்சதுக்காக இல்ல, பிழையில பிடிவாதமா இருந்ததுக்காக, சுன்னாவுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கிறதுனால. மூணாவது விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆதாரங்களை வச்சு பார்க்கும் போது அதுவும் சரி மாதிரி இருக்கும், இதுவும் சரி மாதிரி இருக்கும். ஏதாவது சைட் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மூலமாக ஏதாவது ஒன்ற ஒரு ஆள் இதுதான் சரின்னு முடிவெடுப்பாரு,
இன்னொருவர் அவர சைட் சப்போர்ட் சிந்தனைகளை வச்சு பார்க்கும்போது ரசூல்லா இதைத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு ஒருவர் முடிவு செய்வார். இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தளவுல ஒன்ற சத்தியம் என்றும் மற்றத அசத்தியம் என்றும் இஸ்லாமிய அறிஞர்கள் எங்கேயுமே சொன்னதில்லை. ஒன்று அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ராஜி மர்ஜூன்னு சொல்லுவாங்க. வலு கூடியது வலு குறைந்தது. ஒரு ரெண்டு கருத்து வருகிறது, ரெண்டுல இந்த கருத்து வலுவா இருக்குது, இந்த கருத்து வலு கூட இருக்குது குறைஞ்சிருக்குது, ஒன்று பாரமா இருக்குது, ஒன்று பாரம் குறைஞ்சிருக்குது, இப்படி சொல்லுவாங்க. நான் எனக்கு எது வலுவாக தெரிகிறதோ அதை நான் பின்பற்றுவேன். நீங்க உங்களுக்கு எது வலுவா தெரியுதோ அதை பின்பற்றுவீங்க. நான் உங்களை எதிர்க்கவும் கூடாது, நீங்க என்ன எதிர்க்கவும் கூடாது. இதுல அறிஞர்கள் அதாவது ஒரு தியரியா எடுத்த முடிவுதான் லா இன்கார ஃபி மசாயிலில் இஜ்திஹாதியா. இஜ்திஹாதுடைய விஷயங்களில் இன்கார் எதிர்ப்பு பிரச்சாரம்ங்கிறது இல்லை. ஏன் எதிர்க்க இயலான்னு சொன்னா ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து ஒருவன் சரியான முடிவெடுத்தா 2 கூலி. சரியான ஆய்வு செஞ்சதுக்கு ஒரு கூலி, சரியான முடிவெடுத்ததுக்கு ஒரு கூலி. பிழையான முடிவெடுத்தா அவன் ஆய்வு செஞ்சதுக்கான ஒரு கூலி கிடைக்கும். அப்ப 2க்குமே நன்மை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்றுக்கு 2 நன்மை, இன்னொன்றுக்கு 1 நன்மை. அல்லாஹ் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் எப்படி எதிர்க்கிறது? அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்யலாது. இதுதான் ஏன் நிலைப்பாடுன்னு நான் சொல்லலாம், இதுதான் உங்களோட நிலைப்பாடுன்னு நீங்க சொல்லிடு. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை விஷயங்களில் அதாவது எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிணக்குகள் எங்களோட அடிப்படையான பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு தடையாக அமையும். இது ஒரு சைத்தானுடைய வேலை. சில ஊர்களில் தௌவா நடந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு சென்டர் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா நல்லா தௌவா செய்யலும், குர்ஆன் மதரசா நல்லா செய்யலும், அப்ப மக்கள் சேருவாங்கன்னு ஐடியா வரும். சென்டர் கட்டியாச்சு. இப்ப தலைவர் செக்ரட்டரி யார் வைக்கிறேன்னு வரும். ஒரு தலைவர் செயலாளர் அப்படி வைக்கும் போது ஊர்ல கொஞ்சம் அந்த இருக்கிறாக்கள் கொஞ்சம் படிச்சாக்களை வைப்போன்னு பார்ப்பாங்க. இந்த படிச்சாக்களை நீங்க பாத்தீங்கன்னா களத்துல நின்று வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆரம்ப காலத்துல இந்த சென்டர் உருவாக்குறதுக்கு நிறைய சிரமப்பட்டவங்களா சில நேரம் சாதாரண மக்கள் இருப்பாங்க. இப்ப தலைவர் செயலாண்டு போடக்குள்ள சைத்தான் மனசுல வந்து பிரச்சனை வருவாங்க. நேற்று முன்னாள் தான் வந்தாங்க, இப்ப தலைவர் வந்து ஃபைல தூக்கிட்டு நிக்காரு, செக்ரட்டரி சொல்லி ஃபைல தூக்கிட்டு நிக்காரு, இவ்வளவு காலம் கஷ்டப்பட்ட ஆக்கள் எங்க, இப்படி வரும். அப்ப என்ன நடக்குண்டா, இதுக்கு பிறகு உருவான குழுவுக்கு ஒரு குழு எகென்ஸ்ட் ஆகிறது. தவ்வா நடக்காது, உள்ளுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வேலை நடந்து. இதுக்கு அங்கே போக விட மாட்டான் சைத்தான். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரியான முரண்பாடுகள், அதாவது சமூக ரீதியான முரண்பாடுகளோ மசாயில் ரீதியான முரண்பாடுகளோ அதே மாதிரி இஜ்திஹாதுடைய விஷயங்கள் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளோ எங்களுக்குள்ள வந்து நின்று எங்களை அக்கீதா விஷயத்தை பேச முடியாம, அடுத்து மக்கள்கிட்ட எங்களை போக முடியாம, எங்கட தௌவாவை தொடர்ந்து வளர்க்க முடியாம ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். எனவே இந்த விஷயங்கள்ல ஒரு நிர்வாக தெரிவு நடந்தா எப்படி இருக்கணும். ஒரு ரசூலோட காலங்களில் இருந்திருக்கு. பிலால் ரலியல்லாஹு அவங்க வந்து ஆரம்ப முஸ்லிம். ரசூல்லா வந்து அவருக்கு வாங்க சொல்ற பொறுப்பை கொடுத்தாங்க, நிர்வாகம் செய்யற பொறுப்பை கொடுக்கல. அவர் ஆரம்ப முஸ்லிம் தான், அவர் நிர்வாகம் செஞ்சா மக்கள் கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர். அவருக்கு கட்டுப்பட்டு பழக்கம் நீக்குது, கட்டுப்படுத்தி பழக்கம் இல்லை அவருக்கு. இடையில வந்தவர் உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தவர். அவருக்கு கட்டுப்படுத்துற கட்சி இருக்குது, நிர்வாகம் செய்யற திறமை இருக்குது. அப்ப நிர்வாகம் வரக்குள்ள கொஞ்சம் திறமையானவங்க, மக்கள் யாருக்கு கட்டுப்படுவாங்க, இதை பார்த்து நிர்வாகம் கொடுப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு ஆரம்ப கால ஒரு போராட்டம் நான் செஞ்சு நிறைய கஷ்டப்பட்டுக்கிறேன். புதுசா வந்த ஒரு ஆள் நிர்வாக திறமையோட தலைவர் ஆகிறார். ஏண்ட மனசுல சைத்தான் வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், தியாகம் செஞ்சேன், இவரா தலைவராவார்னா அப்ப நான் தலைவராகிறது தானே இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டது. அப்ப கடந்த காலத்துல நான் செஞ்ச நன்மை எல்லாம் சைத்தான் அதை வச்சு அடிக்கப்படலாம். இப்படியான நிறைய பிரச்சனைகள் எங்களுடைய தௌவா அமைப்புகளுக்குள்ள வந்திருக்கிறதுனால தௌவாவை முன்னெடுக்கிறதுல நிறைய பிரச்சனை. எனவே இந்த விஷயங்களை நாங்க பக்குவப்படணும். இதுல நீங்க அதாவது படிப்பினைக்காக சொல்றேன்னு சொல்லி சொன்னா, தப்லீக் ஜமாத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மசூரா பண்ணுவாங்க. சில நேரங்கள் அவங்களோட மசூரா முடிவுகள் வந்து ஆச்சரியமா இருக்கு.
அன்னைக்கு முக்கியமான ஒரு ஆளை வந்து சட்டிப்பானங்கள் எடுத்து போட்டுருவாங்க. இன்றைக்கு சாப்பாட்டை சரி செய்வாங்க. ஏன்? மசூராக்கு கட்டுப்படுறதுங்கிறது. அப்ப அந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்கள் எங்களுக்குள்ள தேவை. இணைஞ்சி போறதுக்கான கொத்தர் துணையா நின்று தவ்வாவை கொண்டு செல்வதற்கான அடிப்படையாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க புரிந்து வச்சிருக்கக்கூடிய கருத்து சத்தியமானது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தடையாக எங்கட போக்கஸை சிதறடிக்கிறதுக்கான சில விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்குது. அவற்றை நாங்க சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது வந்து எங்களுக்கு எங்களுடைய தவ்வாவை முன்னெடுக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இது ஒரு தகவலாக உங்களிடத்துல முன்வைக்க. இது வந்து பொதுவாக தௌஹீத் தவ்வா களத்துல பல இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் வந்து நாங்க விடுபட்ட நிறைய எங்களுடைய தவ்வாவை முன்னெடுக்கலாம். இது விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் இஜ்திஹாதுடைய விஷயங்கள் ஒரு முறை பார்த்தால் இந்த கருத்து சரி மாதிரி இருக்குது, இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இந்த கருத்து சரியானதா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? இந்த தெளிவு இல்லாம தொடர்ந்து எங்களால சரியாக செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு குரைலா என்கிற ஒரு பிரதேசத்துக்கு சஹாபாக்களோட ஒரு குழு அனுப்புறாங்க. அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க அங்காதான் அசர் தொழணும்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் பயணத்துல போறாங்க, இடையில அசருடைய வக்து வருது. சஹாபாக்கள் ஒரு குழுவினர் சொல்றாங்க, அசர் டைம் ஆயிடுச்சு, அசர தொழுவோம் சொல்றாங்க. இன்னொரு சாரார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அங்கதானே அசர் தொழ சொன்னாங்க, நாங்க அங்க போய் அசர் தொழுவோம், அசர் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா ரசூலுல்லாஹ் அங்க அசர் தொழ சொன்னாங்க. இந்த இங்க தொழணும் டைமுக்கு தொழணும்னு சொன்ன சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் அங்க அசர் தொழுங்கன்னு சொன்ன நோக்கம் என்னன்னா, குயிக்கா போங்க, அசருக்கு முன்னுக்கு அங்க போய் சேருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் லேட் ஆயிட்டு தொழுக டைம் குறிக்கப்பட்டு நாங்க தொழுவோம்னு சொன்னாங்க. ரெண்டு சாரார் ஆயிட்டாங்க. ஒரு சாரார் தொழுதாங்க, ஒரு சாரார் அங்க போய் தொழுதாங்க. அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நடந்ததை சொல்றாங்க, இப்படி ஒரு கேஸ் ஒன்று எங்களுக்குள்ள நடந்துச்சு. ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் அவங்க அவர்களில் யாரையும் குறை காணவில்லை, யாரையும் கண்டிக்கலை. ரசூலுல்லாஹ்க்கு தெரிந்தானே அவங்க என்ன ஐடியார சொன்னாங்கன்னு. இல்ல நீ அங்க போய் தொழோண்ட ஐடியார தான் நான் சொன்னேன் என்று ரசூலுல்லாஹ் தான் சொன்ன நோக்கத்தை சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்க குயிக்கா போங்கன்னு அர்த்தத்துல நான் சொன்னேன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டுல தாங்க என்ன நோக்கத்துல சொன்னேன்னு சொல்லல. ரெண்டு பேருமே ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்ட்ட நன்மைக்குதா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் யாரையும் கண்டிக்கல. நான் என்ன சொன்னேனுங்கிறதே சொல்லல ரசூலுல்லாஹ். அதை ஓப்பனா ஏன் விட்டாங்கன்னு சொன்னா, எதிர்காலத்திலையும் ஒரு விஷயத்தை விளங்கும் போது ரெண்டு பேர் ரெண்டு பாய் விளங்கலாம். எல்லார மூலையும் ஒன்றுமாய் வேலை செய்யாது. அப்படி அவங்க விளங்குனாங்கன்னா மனமுரண்டு இல்லாம ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளங்கி பிழையாக இருந்தாலும் அவங்களுக்கு கூலி இருக்கு. இந்த இஜ்திஹாதுடைய விஷயங்கள்ல தனிப்பட்ட செயல்பாடாக இருந்தால் அவரவர் விளங்கின அடிப்படையில செயல்பட்டு போகலாம். இதுல யாரும் யாரையும் கண்டிக்கல, ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கல. இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சில சட்டங்கள் இருக்குது, அதுல சிலது வந்து தனிநபர்கள் செய்ய இயலாது. உதாரணமா அஸ்ஸாரிகத்து வஸ்ஸாரிகத்து பக்தவு ஐதியகுமா, திருடிய ஆண் பெண் ரெண்டு பேருடைய கைகளை வெட்டுங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கையை வெட்ட சொல்லி அல்லாஹ் சொல்றார். இத நாங்க செய்யணுமா? ஒரு ஜமாத் செய்யணுமா? ஒரு பள்ளி நிர்வாகம் செய்யணுமா? அல்லது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜமாத்துடைய தலைமை செய்யணுமா? இதோ ஒரு அரசாங்கம் செய்யணும். அல்லாஹ் வெட்டுங்கன்னு தானே சொல்லிக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துறேன் என்று சொல்லி நான் எடுத்துட்டு போக இயலாது. போனா நான் பித்னாவை உண்டாக்குறேன். ஒரு ஜமாத் எடுத்துட்டு போக இயலாது. போனா அந்த ஜமாத்து வந்து
பிழையான வழியில போகுது. இஸ்லாமிய அரசுல அப்படி யாராவது வெட்டினோட கையை வெட்டும் இஸ்லாமிய அரசு இருந்தா அல்லாஹ் சொல்லிக்குது, உனக்கு செய்ய சொல்லல. அதை செய்யறதுக்கான அதிகாரம் ஒரு அதாவது அதிகார ஆட்சி உள்ள ஒரு நிர்வாகத்தின கையில தான் அது இருக்குது. இதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு பள்ளி இருக்குது. பள்ளியில தொழுகையினுடைய டைம் லுஹருக்கு பாங்கு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு ஜமாத் நடத்துற அதை பள்ளி நிர்வாகம் முடிவு செய்யும். உதாரணமா பாங்கு சொல்லி 15 நிமிஷத்துக்கு பிறகு ஜமாத் நடக்கும் நிற்கிறது. எந்த குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல 15 நிமிஷம்ன்றது. ஒரு நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறது. நாம் அதை எப்படி 15 நிமிஷத்துக்கு நான் அல்லாஹ் தொலை சொல்லிக்கிறான், ஜமாத்தா தொலை சொல்லிக்கிறான், நாம் 10 நிமிஷத்துக்கு முன்னால நாம் ஜமாத் நடத்த இயலாது. தொலை சொல்லி அல்லாஹ் தானே சொல்லிக்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான். இந்த இடத்துல எந்த டைமுக்கு தொழணும் என்கிற முடிவு எடுக்கிற அதிகாரம் பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருக்கு. 15 நிமிஷம் கூட என்று நீங்க கருதினால் நிர்வாகத்தை நீங்க 10 நிமிஷம் ஆக்குங்க, கருத்து சொல்லிடு. அப்ப அந்தந்த இடத்துக்குரிய அந்த அதிகாரம். இதே போல சமூகமாக சேர்ந்து முடிவு செய்யற விஷயங்கள், இந்த சமூகமாக சேர்ந்து வேலை செய்யற விஷயங்கள் பெருநாள், நோன்பு, இது சமூகமாக சேர்ந்து செய்யற விஷயங்கள் தான் உள்ளது. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு பிடியுங்கள், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். 29ஆம் நாள் பிறை தெரியவில்லை என்றால் மாசத்தை 30 ஆக்குங்க. இது பொதுவான ஒரு அறிவிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இந்த ஹதீஸை அறிஞர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த எல்லா அறிஞர்களும் எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா, அந்தந்த ஊர்ல பாக்குற பிறைய வச்சு அந்தந்த ஊர்ல அமல் செய்வாங்க. பிற்பட்ட காலங்கள் வருகிறது. குறிப்பாக இமாம் அபூ ஹனீஃபாவுடைய காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியா, உதாரணமா இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் பக்கத்துல இருக்கிற நெருக்கமா இருக்கிறவங்க அவங்களா முடிவு செஞ்சு அந்தந்த இடத்துல காண்ற, ஒரு இடத்துல உதாரணமா இந்தியாவில் காண்ற பெரிய இலங்கையில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவோம் என்கிற ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. இந்த சமூக அந்த தொடர்பாடல்கள் அதிகமானதுக்கு பிறகு இமாம் அல்பானி ரஹ்மமுல்லா போன்ற அறிஞர்கள் நாட்டில் உலகத்தில் எந்த இடத்துல கண்டாலும் அந்தந்த எல்லா நாளுக்கும் அந்த நோன்பு பிடிக்கிறது, பெருநாள் கொண்டாது முடிவெடுக்கலாம், அந்த கருத்தை தான் அவங்க வலியுறுத்தினாங்க. ஆனா அதை செயல்படுத்தும் போது நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் எல்லாரும் சேர்ந்து செய்யறா செய்யுங்கிற நிலைப்பாட்டை சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு ஹதீஸை விளங்குறதுல அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. சஹாபாக்களுடைய காலத்திலையும் இந்த முன்னுக்கு பின்னுக்கு ஆகிற நிலைமை நடந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க காலம், சிரியாவுல முஆவியா அவங்க ஜனாதிபதியா இருக்கிறாங்க, எல்லாரும் அவருடைய கிலாபத்தில் இருக்கிறாங்க. சிரியாவுல நோன்பு எப்ப பாக்குறாங்கன்னா வெள்ளிக்கிழமை ராவையில பாக்குறாங்க, மதீனாவுல சனிக்கிழமை ராவையில பாக்குறாங்க. இந்த தகவலை குறைப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் சிரியாவுல இருந்து வெள்ளிக்கிழமை ராவ் குறைய பார்த்தேன், நீ பாத்தியான்னு கேட்காங்க. நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தாங்க, கலீஃபா முஆவியாவும் பார்த்தார். அங்க வெள்ளிக்கிழமை ராவு குறைய பார்த்து நாங்க நோன்பு பிடிச்சிக்கிறோம், நோன்புக்குள்ளதான் நடக்குது. அப்ப இப்னு அப்பாஸ் நாங்க சொல்றாங்க, நாங்க சனிக்கிழமை ராவு பார்த்தோம், ஒரு நாள் பிந்தி நாங்க பார்த்தோம். அப்ப இந்த குறைவுங்கிறவர் கேட்கிறாரு, அந்த அவர் பார்த்த பிறைய வச்சு நாங்க இங்க பெருநாள் எடுக்கலாதா? அப்ப இப்னு அப்பாஸ் நாங்க சொல்றாங்க, இல்ல, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க எங்கட ஊர்ல 29க்கு புற பார்ப்போம், பிற தெரியலண்டா ரமலான 30 ஆக்குவோம், சிரியாவுல பார்த்த பிறைய வச்சு நாங்க இங்க பெருநாள் செய்ய மாட்டோம், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகி. சஹாபாக்களுடைய காலத்திலையும் சிரியா ஒரு ஜனாதிபதிக்கு கீழே இருக்கும் போது சிரியாவுல ஒரு பெருநாள், இங்க ஒரு பெருநாள் இருக்கு, இதை ஒரு பிரச்சனையை அவங்க எடுத்தது கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான மசாலா இஜ்திஹாதியா ஒரு ஹதீஸ விளங்குறதுல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களுடைய தவ்வாவுக்கு பிரச்சனையா அமையக்கூடாது, பிளவா அமையக்கூடாது, ஒருவர் முரண்பாட்டோடு பார்க்கிற நிலையை உருவாக்க கூடாது. இதுல ஒரு கருத்து சத்தியம், இன்னொரு கருத்து அசத்தியம் என்கிற நிலையில இல்ல, ஒரு கருத்து வலுவானது, இன்னொரு கருத்து வலு குறைஞ்சது என்கிற நிலையில பார்க்கப்பட வேண்டியது. இதை நாங்க செயல்படுத்தும் போது இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள், அதாவது அந்தந்த நாட்டுல இதை செயல்படுத்துகிறதுல எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தா செயல்படுத்துங்க என்கிற ஒரு நிலையை சொல்றாங்க. உதாரணமா இன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா, அரபு நாடு, சவுதி நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சவுதியுடைய பிழையை மையமாக வச்சுட்டு அவங்களோட பிழையை அறிவிப்பாங்க.
அதே மாதிரி சில நாடுகள்ல போற பார்க்க இல்லாத நிலை இருக்கு. அவங்க வந்து சவுதியுடைய பிள்ளை அந்த மக்களா முடிவு செஞ்சுட்டாங்கடா, அந்த நாட்டில் உள்ளவங்க முடிவு. ஏன்னா அதுக்கு ஹதீஸ் வருது, நோன்பு என்கிறது நீங்கள் தீர்மானிக்கும் நாளில், பெருநாள் என்கிறது நீங்கள் தீர்மானிக்கும் நாளில் என்கிற தகவலை சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல இன்னொரு பிரச்சனை வருது, சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்றேன். இந்த தீர்மானத்தை யார் எடுக்கிறேன்? இந்த தீர்மானத்தை அறிவிக்கிற அதிகாரம் யாருடைய கையில இருக்குதோ அவங்க தான் முடிவு சொல்லணும். தனிநபர்கள் இந்த முடிவை சொல்லல. சில நேரம் அந்த அதிகாரம் மக்கள் அங்கீகாரத்தின் மூலமாகவோ காலாகாலம் பழக்க வழக்கத்தினூடாகவோ யாருடைய கையில இருந்தால் நாங்க அவங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய நிர்பந்தம் வருது. அதை உடைச்சிட்டு போறது வந்து மார்க்க ரீதியில பிழை. உதாரணமா நாங்க இப்ப ஒமான்ல இருக்கிறோம்னு வைங்க. ஒமான்ல இருக்கிறவங்க ஷியாக்கள் ஒரு பிரிவினர், அவங்க தான் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. நான் அங்க இருந்தா நான் அங்க வந்து இவங்க ஷியாக்கள் ஒரு பிரிவினர், இவங்க சொல்ற பிறைய நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லல. அந்த விஷயத்துல அவங்களுக்கு தான் நான் கட்டுப்பட வேண்டிய ஆகிற நிர்பந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவை கைப்பற்றாங்க, கௌபா வெற்றி கொள்ளப்படுகிறது. கௌபாவுடைய சாவி தல்ஹா இப்னு உஸ்மான் என்கிறவருடைய கையில இருக்குது. சாவியை வாங்கி ரசூலுல்லாஹ் உள்ள போய் வராங்க. அலியலில் அவங்க சொல்றாங்க, இந்த சாவி எங்கட குடும்பத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்றாங்க. பரம்பரையா அந்த தல்ஹாவுடைய குடும்பத்துல கையில தான் அந்த சாவி இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், அமானிதங்களை உரியவங்கள கையில கொடுங்கன்னு குர்ஆன் வசனம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவை கூப்பிட்டு சொல்றாங்க, இது அமானிதம், உங்களோட கையில வச்சுக்கோன்னு சொல்லி, உங்ககிட்ட தான் இருந்து பாரம்பரியா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி. கௌபாவுடைய சாவி இருக்கிறதுக்கு தகுதியானவர் ரசூல்லா தான். ஆனா பரம்பரையா அவங்களோட கூட கையில இருந்துச்சு. அதனால ரசூல்லா கொடுத்தாங்க. 14 தலைமுறையாக இன்றைக்கும் கௌபாவுடைய சாவி அவங்களோட குடும்பத்துல கையில தான் இன்றைக்கும் இருக்கு. சாவி அரசாங்கத்துல கையில இல்ல, ரசூல்லா கொடுத்துட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முடிவு தனிநபர்கள் அறிவிக்கல, யாரோ மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழு. இதுல சில நேரங்கள்ல பிழைகள் ஏற்படுது, தவறுகள் ஏற்படுது. சில அரபு நாடுகளிலும் இந்த பிரச்சனை வருது. சில நேரங்கள்ல சவுதியில போன்ற நாடுகள்ல கூட இந்த பிரச்சனை வருது. வேண்டுமென்றே திட்டமிட்டு பிழை செஞ்சாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பிழையும் யார் செஞ்சாங்களோ அவங்களோட மேல உண்டாகும். எனவே இந்த விஷயங்கள்ல நாங்க முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாம, பிளவுகளை உருவாக்கி கொள்ளாம, எங்களோட அடிப்படையான தௌவாவுக்கு பாதிப்பை உண்டாக்கொள்ளாம, சகோதரத்துவ உறவை முடிச்சு கொள்ளாம, ஒருவர் பகைமையாக வித்தியாசமாக பார்க்காம ஹதீஸுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒருவேளை உதாரணமா நான் வந்து இந்த ட்ரெஸ் இருக்கிறேன், இந்த இடத்துல இந்த ட்ரெஸ் தொழல, எனக்கு இந்த ட்ரெஸ்கள் தொழுகிறது தான் எனக்கு மனசுக்கு திருப்தி. நான் வந்து தனியாக இருக்கிற ஒரு ஜமாத்தை உடைக்காம பக்கத்துல யாராவது தொழுகிறாங்களோ அவங்களோட போய் நான் தொழலாம். நான் அதை மார்க்கமா நான் உறுதியா நம்புனா. அல்லது நான் ஒரு இடத்துல லோக்கல் என்கிற நிலையில் இருக்கிறேன், அந்த இடத்துல இருக்கிற ஜமாத்து வந்து ஏகோபித்து இந்த நிலையில இருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் தொழுகிறேன், எனக்கு அதுல திருப்தி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நான் பக்கத்துல இன்னொரு இடத்துல போய் நான் நம்பின அடிப்படையில செயல்பட்டு வரலாம். இருக்கிறத இந்த இடத்துல இதைத்தான் செய்யணும்னு முடிவு செஞ்சா இந்த இடம் ரெண்டா பிறகு என்ன நினைக்குன்னு சொல்லிச்சுன்னா அது பகைமையை உண்டாக்கு, பிறகு பள்ளி ரெண்டாகும் அளவுக்கான பிரச்சனைகளாக அமையும். எனவே இதுல நாங்க டோட்டல் தௌவாவினுடைய நலனை கருத்துல கொண்டு இது விஷயத்துல நாங்க முடிவெடுக்க வேண்டிய. உண்மையில எங்களோட காலம் சென்ற புத்தளம் அர்கம் மௌலவி தீவிரமா இன்டர்நேஷனல் பிரச்சாரம் செஞ்ச ஒருவர், அல்லாஹ் யர்ஹமுஹு. அவரு கடுமையா இன்டர்நேஷனல் பிரச்சாரம் செய்வாரு. அவங்க ஒரு நாள் முந்தி பெருநாள் தொழுதுட்டு அடுத்த நாள் மற்ற சகோதரர்கள் பெருநாள் தொழுகிற கிரவுண்ட் துப்புராக்குற வேலைகளுக்கு அவங்களும் அவங்களோட சகோதரர்கள் போவாங்க. அந்த ஒரு நடைமுறையை அவங்களோட இதுல நாங்க பார்த்திருக்கிறோம். எனவே இதை வந்து ஒரு முரண்பாட்டுக்கான வழியாக ஆகிடக்கூடாது என்கிற விஷயத்துல கவனமா இருப்போம். அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்த அடிப்படைகளில் பிரச்சனை உருவாகாம நல்ல முறையில மார்க்க விஷயங்களை புரிந்து கொண்டு ஒற்றுமையோடும் உடன்பாட்டோடும் இந்த தௌவாவை முன்னெடுக்கிறதுக்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.